பொதுவாவே ஒரு நாட்டு தலைவர் வெளில போறாருப்பா. வெளில போனா என்ன ஆகும்? அந்த நாட்டுல அத பாராட்டி பேசுறதுக்கு 100 பேர் இருப்பான். இல்ல இவரு போய் அசிங்கப்பட்டு வந்தாருப்பா, உனக்கு தெரியாதா? அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 100 பேர் இருப்பான். இது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, தேர்தல் அரசியல் எங்கெல்லாம் இருக்கோ, அங்க பூரா இது நடக்கும். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இது எதார்த்தமான உண்ம. ஆளுங்கட்சி செஞ்சத எதிர்க்கட்சி ஒத்துக்காது. எதிர்க்கட்சி செஞ்சத ஆளுங்கட்சி ஒத்துக்காது. மன்னர்கள் ஆட்சி, அதிபர்கள் ஆட்சிக்கு இந்த பிரச்சனையே இல்ல. மன்னர எதிர்த்து ஒரு பயலும் பேசப் போறதில்ல. மன்னர நான் தான் தேர்ந்தெடுப்பேன்னு லைன்ல போய் நிக்கப் போறதும் கிடையாது. அதனால அங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. அங்க அந்த அரசியலும் கிடையாது. இந்த தேர்தல் அரசியல் உள்ள எல்லா நாடுகள்லயும் இந்த விவகாரம் நடக்கும். இப்ப நம்ம அமெரிக்காவ மட்டும் எடுத்துக்குவோம். ட்ரம்ப் நிறைய இடங்களுக்கு போறார். நிறைய கல்லாவ கட்டுறார். அதுல எவனுக்காச்சும் சந்தேகம் இருக்கான்னு கேட்டா, லூசு பயலே அவன் வர்றதே கல்லாப்பெட்டிய தூக்கிட்டு தான்டா. எம்ப்டியா தூக்கிட்டு வந்து ஃபில் பண்ணிட்டு போயிருவானப்பா, நமக்கே தெரியாம அப்படின்னு ஊர் உலகத்துல உள்ள அம்புட்டு பேரும் ஒத்துக்குவோம். நம்ம ஆட்கள் சூடம் ஏத்தி சத்தியம் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது, இப்ப நல்ல பிரிட்டன் பையன் அசிங்கப்பட்டிருக்கான். அவன் அசிங்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாவே ட்ரம்ப்போட டீம் இருக்கே, அது 2 விதமா பிரியும். அதாவது ட்ரம்ப் கிட்டோட டீம் ஒண்ணு, ஆப்போசிட் டீம் ஒண்ணு. எங்க ஆள பாத்தியா? சவுதிக்கு போனாரு, அள்ளிட்டு வந்துட்டாரு இன்வெஸ்ட்மெண்ட்ட. ட்ரில்லியன் கணக்கா தூக்கிட்டு வந்திருக்காரு. உங்க ஆள் எங்கிட்டாச்சும் போறேன்ட்டு ஏர்போர்ட்லயே வழுக்கி விழுவாரப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாய்ங்க. பதிலுக்கு அவனுங்க, உங்க ஆளுக்கு அசிங்கப்பட்டது தெரியாதா? மன்னர் ஷூவும் போடல, சாக்ஸும் போடல. செப்பலோட வந்து உன்னைய வரவேற்று கூட்டிட்டு போனாரு. இது கூட தெரியல உனக்கு. உங்க ஆள்ட்ட போய் வேணா விசாரிச்சு பாரு. யாரு? ட்ரம்ப்ட்ட போய் வேணா கேட்டு பாரு. ட்ரம்பே சோகமா இருக்காரு. அவரு ஜெலன்ஸ்கியவே கோட்டு போட்டு வரலன்னு திட்டினாரு. மன்னரை ஷூ போட்டு வரலன்னு திட்ட முடியாம மனுஷன் அப்படியே உள்ளுக்குள்ள புடுங்கிக்கிட்டு இருக்கான்யா அப்படின்னு சொல்லி அமெரிக்கால ஏகப்பட்ட பேச்சுக்கள் ஓடும், பதிவுகள் ஓடும். நீ போய் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்கக்கூடாது. டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. அப்பேற்பட்ட இடத்துல எங்க செப்பல் போடல அப்படின்னால அத சாதகமாவும் இல்ல பாதகமாவும் மாத்துறதுக்கு ஒரு டசன் கூட்டம் இருக்கு. அங்க உள்ள அரசியல் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்மளை காட்டிலும் பிச்சு உதறாங்க. இப்ப பிரிட்டன்ல இவர் செஞ்ச சேட்டைய விடுவாங்களா? பிரிட்டன் ஒரு பக்கம் பிரிட்டனை வச்சு செய்ய ஒரு கூட்டம், ஒரு பக்கம் எங்க தலைவனை பத்தியா, ஊரையே கட்டி ஆண்டவனையே இப்ப காலடியில வச்சு ஆள்றேன் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம். பிரிட்டனுக்கு எதுக்கு போனாரு? முதல்ல அவரு ஸ்காட்லாந்துக்கு போனார். அது யுனைடெட் கிங்டம்ல ஒரு அங்கம். அப்ப பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் தானே அங்க போகணும். தலைவன் போனது விளையாடுற கால்ஃப் விளையாட இவர் பிரைவேட்டா போனாரு அப்படின்ட்டு. ஆனா அங்க பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் வா அப்படின்ட்டாரு. எல்லா நாட்டிலையும் என்ன நடக்கும்? வெளியில இருந்து ஒரு தலைவர் வந்தாருன்னா ஒண்ணு ஏர்போர்ட்டுக்கு போய் வரவேற்பாங்க. இல்ல அந்த தலைவரை பக்காவா ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வந்து பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ அவர்களோட அபிஷியல் இடத்துல வச்சு வாசல்ல வரவேற்று கூட்டு போவாங்க. சில சமயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரூம்ல வச்சு வரவேற்பாங்க. இதுலயே எவ்வளவு தூரம் அந்த தலைவருக்கு மரியாதை கிடைக்குது அப்படின்னு ஃபில்டர் பண்ணி போவார்கள். எங்க ஆளுக்கு மரியாதை பத்தியா அப்படின்னு பெரிய அளவு பேசுவோம். இங்க அப்படியே ரிவர்ஸ். தலைவன் போய் தன்னோட கால்ஃப் மைதானத்துல விளையாண்டுட்டு தன்னோட மாளிகையில வாசல்ல நிக்க பிரிட்டன் பிரதமர் ஓடி போறார். ஓடி போய் வரவேற்கிறாருன்னு சொல்லிக்கலாம். இல்ல வந்தவரை பார்க்க வந்தாருன்னு சொல்லிக்கலாம். பார்க்க வந்த இடத்துல தான் உக்ரைன் யுத்தம், காசா யுத்தம், பொருளாதார தடைகள், ட்ரேட் வாரு எல்லாத்தையும் வாசல்ல நின்னு பேசுறாங்க. இதுல பிரிட்டன் பிரதமர் கைய கட்டி பின்னாடி நின்ட்டாரு. போ. இதே வேற ஒரு நாட்டுல நடந்திருந்தா இந்த பிபிசி பையன் என்னெல்லாம் பேசியிருப்பான். ஒரு வாரத்துக்கு இதைத்தான் பேசியிருப்பான். பிபிசியே சொல்லிட்டான் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு இன்னொரு கூட்டம் உட்கார்ந்து பேசியிருக்கோம். இப்ப பிரிட்டன்ல நடக்குது. அந்த பையன் எங்க இருப்பான்? என்ன பேசியிருப்பான்? இத பத்தி எதுவுமே பேசியிருக்க மாட்டான். நம்ம தேடலாம் தேவையில்ல. அவன் பேசியே தொலைச்சிருக்க மாட்டான். பிரிட்டனுக்குள்ள நடக்கக்கூடிய எந்த அநியாயத்தையும் பேச மாட்டான். அவன் ஆபீஸ்க்குள்ள நடக்கக்கூடிய அநியாயத்தையும் பேச மாட்டான். ஊர் உலகத்துக்கு தான் ரவுண்ட் அடிப்பானே ஒழிய, அவன் ஆபீஸ்லயே போதைப் பொருள் விவகாரம் 10 எரிஞ்சுச்சு கொஞ்ச காலம் முன்னாடி பிரிட்டன்ல. ஆனா அத பத்தி வாயே தொறக்காத ஒரே ஏஜென்சி. உலகம் பூரா அத பத்தி பேசினார்கள். எல்லா ஏஜென்சியும் பதிவு பண்ணார்கள். இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய பல நபர்கள் பதிவு பண்ணார்கள். பதிவு பண்ணாத ஒரே ஆள் யாருன்னா இவன் மட்டும்தான். யாரு? பிபிசி மட்டும்தான். அப்ப அவங்க நாட்டு பிரதமர் கைய கட்டி பின்னாடி நிக்கிறத பதிவு பண்ணுவானா? பண்ணவே மாட்டான். ஆனா ஊர் உலகம் பூரா வம்பு பேசக்கூடிய பிரிட்டன் ஏஜென்சிகளுக்கும் சரி, உலகத்தையே நான் கட்டி ஆண்டேன்பான். முழு உண்மையை சொல்றானா? சொல்ல மாட்டான். வர்த்தகம் பண்ண போன இடத்துல மன்னர் குடும்பத்தை 2ஆ பிரிச்சா, அப்புறம் நாட்ட ஆட்டைய போட்டேன் அப்படின்னு முழு வரலாற சொல்ல மாட்டான். மொட்டையா சொல்லும்போது கேட்கிறவன் என்ன நினைப்பான்? ஓ! இவன் பெரிய அளவு போர் புரிஞ்சு எல்லா நாட்டையும் கைப்பற்றினானாக்குன்னு நினைப்பான். இவன் போரும் புரியல, வாரும் புரியல அப்படிங்கிறது அப்புறம் தான் எல்லா பயலுக்கும் தெரியும். அப்பேற்பட்ட பிரிட்டனுக்கு இந்த அசிங்கம் தேவைதான். இந்த அசிங்கத்தை படக்கூடிய பிரிட்டன் தான் கொள்ள காலமா ஊர் உலகம் பூரா வாய் பேசுவாங்க. நம்மகிட்டயும் வாய் பேசுவாங்க. ஆனா
இப்ப வேற ஒரு நாட்டு தலைவர் அவங்க நாட்டுக்குள்ள வந்து நிக்கிறாரு. அந்த தலைவர ஓடி போய் பார்க்குறாய்ங்க. பார்த்த இடத்துல அரசியல் பேசுறாய்ங்க. இப்ப இவன் தான் அமெரிக்காவுக்கு அடிமை. கண்ணுக்கு தெரிஞ்ச அடிமை. சமகாலத்துல உக்ரைனும், உக்ரைன் அதிபரும் தான். கண்ணுக்கு தெரியாத அடிமை அப்படிங்கிறது மொத்த பிரிட்டனும். சொல்லி பாரு ஒத்துக்க மாட்டாய்ங்க. ஆனா இதான் எதார்த்தமான உண்மை.